பொதுமக்களை தங்க வைக்கக்கூடிய நிவாரண முகாம்களை நாங்கள் தயாராக வைக்க சொல்லி மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் சொல்லியிருக்கிறோம். அது மட்டுமல்ல, அரிசி, பருப்பு, பால் போன்ற பொருள் எல்லாம் தயார் நிலையில் இருக்க வேண்டும். ஆட்கள் வந்த பிறகு அதை கொண்டு வராமல் வருகிற நேரத்திலேயே அவர்களுக்கு வழங்கக்கூடிய அளவிற்கு தயார் நிலையில் அதில் வைக்க வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டிருக்கிறார்கள். இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த புயலால் பெரிய பாதிப்பு இருக்காது. ஆனால் மழை கட்டாயம் நம்முடைய இந்த 3 மாவட்டங்களுக்கு கட்டாயம் மழை இருக்கும். அதை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக அவரே ஆய்வு செய்கிறார்கள். அன்றைக்கு நான் கூட சென்னை ஊரில் இருந்தேன். சிஎம் இங்கே வந்துட்டாங்க. நாங்கள் பதறி போனோம். சிஎம் வந்தப்போ இவங்கெல்லாம் ஓடி வர்றாங்க. ஒரு பணியையும் சிஎம் முதலமைச்சர் அவர்கள் அவர் பார்த்து செய்தால்தான் அவருக்கு திருப்தி. அவருடைய குணம் என்னென்னா, எந்த காரியமாக இருந்தாலும் அவர் பார்க்கணும், அப்புறம் தான் அவர் திருப்தி வரும். ஆகவே திருப்தியாகப்படக்கூடிய அளவிற்கு ஒவ்வொரு பணியும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே ஒரு நெல் கொள்முதல் பணிகளும் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் விரைவுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த பணியும் அங்கே இருக்கிற விவசாயிகளுக்கு நஷ்டஈடு வழங்குவதில் விவசாயத்துறை அதிகாரிகளும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் கணக்கெடுத்து கொண்டிருக்கும். அந்த பணம் அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு கணக்கெடுப்பு முடிந்த உடனடியாக அந்த பணம் வழங்குவதற்கு வேண்டிய வேலைகளை நாங்கள் செய்யவிருக்கோம். இந்த மழை 3 மாதத்துக்கு, அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 3 மாதத்துக்கு வடகிழக்கு பருவமழை. இதை எதிர்நோக்கி எல்லா இடங்களிலும் தயாராக இருக்கும். இந்த சென்னையை சுற்றி இருக்கிற மாவட்டங்களிலும் கோஸ்டல் ஏரியாவில் தான் அணைக்கட்டுகளும் கண்மாயும் நிறைந்திருக்கு. தென் மாவட்டங்களுக்கு போய் நேரத்தில் அங்கே அணைகளும் நிரம்பவில்லை, குளங்களும் நிரம்பவில்லை, மழை தேவை இருக்கிறது. ஆகவே அந்த பகுதியில் மழை தேவை இருக்கின்ற எண்ணம் இருக்கிறது. இங்கே மழை பெய்யும் நேரத்தில் அதை சரியான வழிகாட்டுதலோடு நீரை வெளியேற்றி அந்த பணிகளை செய்ய வேண்டியிருக்கிறது. இந்த பணிகளை நம்முடைய முதலமைச்சர் தலைமையில் நிச்சயமாக சிறப்பாக செயல்படுவோம். இந்த வடகிழக்கு பருவமழையை சாமர்த்தியமாக, கெட்டிக்காரத்தனமாக நம்ம முதலமைச்சர் கையாள்வார்கள். தரேன் 1/10/1 25 வரைக்கும் மனித உயிரிழப்பு 31, காயமடைந்தவர்கள் 47 பேர், கால்நடைகள் இறப்பு 485, கோழிகள் 20,425, குடிசை வீடுகள் 1780. இதுக்கெல்லாம் உடனடியாக நிவாரணம் பாதிக்கு மேலே வழங்கியிருக்கோம். மீதியும் உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். சர்ப்ளஸ் வாட்டரை கேட்டுக்கிட்டு அங்கே நீர்வளத்துறையும் வருவாய்த்துறையும் அங்கே இருக்காங்க. எவ்வளோ இன்புட் உள்ளே வருது, அது எவ்வளோ வச்சுக்கலாம், அது இன்புட் வர்றதை கணக்கு பண்ணி நாங்கள் வெளியேற்றுற நேரத்தில் அந்த பகுதியில் கரையோரமாக இருக்கிறவங்களுக்கு எச்சரிக்கை செஞ்சிடுவோம். அங்கே தங்கியிருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ரிலீஃப் கேம்பில் கொண்டு வச்சுக்கிட்டு அந்த பணியும் செஞ்சிடுவோம். முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் போய் வச்ச பிறகு அவளுக்கு அரிசியோ பாலோ இதெல்லாம் கொடுக்கூடாது, முதல்ல தயாராக வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த அதெல்லாம் கரெக்டாக பண்ணிடுவோம். ஐஎம்ஐயோட தொடர்ந்து இருக்கோம். நாங்களும் பேசுகிறோம், அவங்களும் பேசுகிறாங்க. 2 பேரும் இணைந்தால் தானே முடியும். கடலூர் தான் ஜாஸ்தி. 6 பேர் கடலூர், 31 6 பேர் கடலூர், 4 பேர் லைட்டிங்ல இது பண்ணு, 2 பேர் செவர் விழுந்தது. 6 பேர் கடலூர், 31 47 47. ரெண்டு ரெட்டாருக்கான இன்ஸ்டலேஷன் நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி பூனேல உள்ள இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டிராபிக்கல் மெட்ரியாலஜில இருந்து நம்ம அட்வான்ஸ் இன்ஃபர்மேஷன் வாங்கி நம்மளோட டிஎன் அலர்ட்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். போன மட்டும் அந்த மாவட்டங்களில் எவ்வளவு முகாம்கள் வச்சுருந்தோமோ அந்த முகாம்கள் பூரா ரெடி பண்ணி சொல்லிட்டோம். அந்த மாவட்டத்தில் 10 இருக்கலாம், 15 இருக்கலாம், 20 இருக்கலாம். மொத்தம் 2 முகாம்களுக்கு ஆட்கள் இருக்காங்க.
இப்போ 2 முகாமில் மட்டும்தான் ஆள் இருக்காங்க, 210 பேர் தான் இருக்காங்க. பொதுவாக தம்பிக்கு சொல்கிறது, சென்னை, திருவள்ளூர் போன உடனே எத்தனை முகாம் இருந்துச்சு, எந்த கல்யாண மண்டபத்தை வச்சுருந்தாங்க, எந்த ஸ்கூலை வச்சுருந்தாங்க, அதை பூரா ஃபிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. தயாராக இருக்குது. ஒன்று அது எதிர்கொள்கிறதுக்கு அரசாங்கம் தயாராக இருக்குது.